Hi everyone, good morning. I am Srinivasan. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து எஸ்ஏபி எஃப்ஐசியோட சிலபஸ் என்னதுன்ட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஸில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம், கண்ட்ரோலிங்கில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போது நம்ம கோர்ஸ் முடிச்சிட்ட பிறகு நம்மளுக்கு எது மாதிரி ஜாப்ஸ் வரும்ன்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வி ஹாவ் 2 types ஆஃப் ஜாப்ஸ். ஸோ ஒன்று வந்து எண்ட் யூசர் ஜாப், இன்னொன்று வந்து கன்சல்டன்ட் ஜாப். ஸோ எண்ட் யூசர்னா யார், கன்சல்டன்ட்னா யாருன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எண்ட் யூசர் வந்து எஸ்ஏபி சிஸ்டமோட ஃப்ரண்ட் எண்டில் வேலை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டே டு டே நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இவங்க தான் வந்து சிஸ்டம்குள்ளே அப்டேட் பண்ணுவாங்க. கன்சல்டன்ட் வந்து பேக் எண்டில் வேலை பண்ணுறவங்க. ஸோ தே ஆர் மோர் லைக் அன் ஆர்கிடெக்ட். ஸோ சிஸ்டமை டிசைன் பண்ணுறவங்க இவங்க தான். ஓகேங்களா? ஸோ நம்ம கற்றுக்கிற கோர்ஸ் வந்து பியூர்லி இன்டூ கன்சல்டன்ட் ஜாபோட வேலை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். சைமல்டேனியஸ்லி எண்ட் யூசர் வேல்யூ நம்ம கற்றுப்போம். ஓகேங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு எண்ட் யூசர் யார், கன்சல்டன்ட் யாருன்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு நான் போகிறேன். ப்ரொவிஷன் ஸ்டோர் ஆர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் போகிறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ XYZன்ற சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் போகிறேன். போயிட்டு எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நான் கேஷியர் கிட்ட போவேன். ஸோ கேஷியர் கிட்ட போயிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ அவர் என்ன பண்ணுவார், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுவார். ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் சிஸ்டமில் என்டர் போட்டுட்டு நம்மளுக்கு பில் கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ கேஷியர் தான் இங்கே எண்ட் யூசர். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் அவர் வேலை வந்து டாட்டா என்ட்ரி. ஸோ எல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு வேல்யூஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு நம்ம கையில் பில் கொடுத்துட்றாரு. ஓகேங்களா? பில் இந்த சென்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்துட்றாரு. ஓகே. ஸோ கன்சல்டன்ட்டோட வேலை என்னதுன்னா அந்த பில் எப்படி வரணும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணுறது தான் கன்சல்டன்ட்டோட வேலை. ஸோ சென்டரில் கம்பெனியோட நேம் வரணும், ரைட் சைடில் டேட் வரணும், லெஃப்ட் சைடில் சீரியல் நம்பர்ஸ் வரணும், இங்கே ப்ராடக்ட் நேம்ஸ் வரணும். ஓகே. ஸோ இங்கே குவான்டிட்டி வரணும், இங்கே அமௌண்ட் வரணும், கீழே பாட்டமில் டோட்டல் அமௌண்ட் வரணும். ஸோ அந்த பில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணுறவங்க தான் வந்து கன்சல்டன்ட். ஓகே. ஸோ பேசிக்கலி கன்சல்டன்ட் வந்து என்டையர் அந்த எஸ்ஏபி சிஸ்டமை வந்து என்டையர் இதை வந்து டிசைன் பண்ணுறதே வந்து கன்சல்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம கன்சல்டன்ட் வேலையும் கற்றுக்கணும், ஆஸ் வெல் அஸ் எண்ட் யூசர் வேலையும் கற்றுக்கணும். ஏன்னா இப்போ எண்ட் யூசர் வந்து இந்த பில் ஜென்ரேட் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ வருது, ஏதாவது ஒரு எரர் வருது, பில் கரெக்டாக ஜென்ரேட் ஆகலை, அப்போ யாரை அப்ரோச் பண்ணுவாங்க, கன்சல்டண்ட்டை தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ கன்சல்டன்ட்டுக்கு எண்ட் யூசர் என்ன பண்ண ட்ரை பண்ணாரு, எதனால இந்த எரர் வருதுன்ற புரிதல் இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு எண்ட் யூசர் வேல்யூயும் தெரிஞ்சுக்கணும், நம்ம கன்சல்டன்ட் வேல்யூயும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எண்ட் யூசர் அண்ட் கன்சல்டன்ட். ஓகே. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் கரெக்ட் மார்க்கெட் ரேட்டுக்கு எண்ட் யூசர்ஸ்க்கு சேலரிஸ் எவ்வளோ தராங்கன்னா மினிமம் 25K to 35K தராங்க. 25,000 to 35,000 per month தராங்க. பட் கன்சல்டன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா கன்சல்டன்ட் வில் கெட் அரவுண்ட் 5 lakhsலேருந்து 5 lakhs to 9 lakhs வரையும் தராங்க ஃபார் ஃப்ரெஷர். ஓகேங்களா? பட் கன்சல்டன்ட் ஃப்ரெஷர்ஸை ஈஸியாக கன்சல்டன்ட் ஜாப்க்கு ஹையர் பண்ண மாட்டாங்க. ஸோ நார்மலாக எப்படி நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் எண்ட் யூசராக ஜாயின் பண்ணணும். எண்ட் யூசராக நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years வேலை பண்ணணும். 2 to 3 years நீங்கள் எண்ட் யூசராக வேலை பண்ணிவிட்டு எஸ்ஏபி சிஸ்டமோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு வந்த பிறகு தான் யூ வில் பி மூவ்ட் அஸ் அ கன்சல்டன்ட். கன்சல்டண்ட்டாக அவங்களால ஜாப் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நீங்கள் டைரெக்டாக எப்படி கன்சல்டன்ட் ஆக முடியும் ஆஸ் அ ஃப்ரெஷராக? ஸோ நீங்கள் டைரெக்டாக கன்சல்டண்ட்டாக ஆகணும்னா யூ ஹாவ் டு கம்ப்ளீட் எஸ்ஏபி சர்டிஃபிகேஷன். ஸோ எஸ்ஏபி சர்டிஃபிகேஷன்ன்றதை நீங்கள் முடிச்சாகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எஸ்ஏபி சர்டிஃபிகேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எஸ்ஏபி சர்டிஃபிகேஷன் லாஸ்ட் இயர் வரையும், ஓகேங்களா, லாஸ்ட் இயர் வரையும் இட் வாஸ் அரவுண்ட் $4,000. ஸோ நம்ம இதில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் 3.5 lakh to 4 lakhs கீழே வரும். ஓகே. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக யாருக்கு எடுத்துக்கலாம், இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ பட் இப்போது காலேஜஸ்க்கு ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்ஏபி வந்து இந்த சர்டிஃபிகேஷனை ஃப்ரீ பண்ணியிருக்கு. கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 attempts ஃப்ரீ attempts கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ
அதுவும் இல்லாத இந்த சர்டிஃபிகேட் வந்து குளோபலி ஆக்செப்டட் சர்டிஃபிகேட் டைரெக்டாக எஸ்ஏபிலேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி அட்வான்டேஜஸ் ஃபார் யூ. ஓகே, இதை அந்த சர்டிஃபிகேட் வந்து இட்ஸ் மோர் லைக் அன் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் மாதிரி. நீங்கள் எந்த கண்ட்ரிக்காவது நீங்கள் ஜாப் எஸ்ஏபி ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நல்ல பேக்கேஜஸ் அண்ட் நல்ல சேலரிஸ் வரும் குட் கம்பெனிஸில். ஓகே, ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% ஆஃப் த கம்பெனிஸில் வந்து எஸ்ஏபி தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட், அமேசான், வோக்ஸ்வேகன், வேர்ல்ட் பேங்க், மெர்சிடிஸ் பென்ஸ், லாம்போகினி, வோல்வோ, இது எல்லாமே வந்து எஸ்ஏபி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிச்சிங்கன்னா யூ வில் கெட் குட் பேக்கேஜஸ். தட் டு ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ன்றதுனால ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 attempts உங்களுக்கு ஃப்ரீ அட்டம்ப்ட்ஸ் தராங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சர்டிஃபிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகே எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சர்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணணும்னா யூ நீட் 2 இமெயில் ஐடிஸ். 2 இமெயில் ஐடிஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ இந்த 2 இமெயில் ஐடிஸும் டிஃப்ரெண்ட் டொமைனில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் ஐடி ஜிமெயிலில் இருக்குன்னா இன்னொரு இமெயில் ஐடி வந்து ஜோஹோ மெயிலில் இருக்கலாம், இல்லைன்னா ஒன்று ஜிமெயில், இன்னொன்று யாஹோ. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டொமைன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு 2 இமெயில் ஐடிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த டெமோ செஷனுக்காகவே. ஓகே, ஸோ நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணணும். ஸோ ஒன்று வந்து ஜிமெயிலில் எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து யாஹோ மெயிலில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் ஜிமெயிலில் பண்ணுறேன். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கோ டு எஸ்ஏபி லேர்னிங் ஹப் வரணும். ஓகேங்களா? எஸ்ஏபி லேர்னிங் ஹப்க்கு வந்துட்டு ஸோ இது மேலே கிளிக் பண்ணுங்க. இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டரில் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. என்னோட இமெயில் ஐடி நான் ஜிமெயில் இமெயில் ஐடி எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? கொடுத்துட்றேன் அண்ட் ஐ வில் கிரியேட் மை பாஸ்வேர்ட். சாரி, திஸ் இஸ் த யூசர் நேம். ஸோ யூசர் நேமும் நம்ம இதே வச்சுக்கலாம். ஸோ இதுவும் யூசர் நேம் இதே வச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஸ்ரீனிவாசன் 2026 வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரி இந்தியா கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ரெஜிஸ்டர். ஓகே, ஸோ நம்ம மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம மெயிலுக்கு வந்துட்டு அந்த வெரிஃபிகேஷன் கோட் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வெரிஃபிகேஷன் கோட் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஆக்டிவேட் யுவர் எஸ்ஏபி ஐடி. ஸோ இது மேலே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆக்டிவேட் பண்ணி. ஸோ கிளிக் டு ஆக்டிவேட் யுவர் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இங்கே பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டோம். No thanks, continue. So accept. ஸோ நம்ம இமெயில் ஐடி நம்ம எஸ்ஏபி ஐடி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த எஸ்ஏபி அக்கௌண்ட் மேனேஜர் மேலே கிளிக் பண்ணோன்னா நம்மளோட டீட்டெயில்ஸை சிஸ்டம் காட்டும். ஓகே, ஸோ சைன்இன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது சைன்இன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் என்னோட இமெயில் ஐடி. திஸ் இஸ் மை யூசர் ஐடி.
ஓகேங்களா. ஸோ எஸ் யூசர் ஐடின்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட எஸ் யூசர் ஐடி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கே வந்து ரிகவர் இமெயில் ஐடிக்கு நம்ம கிரியேட் பண்ண இந்த செகண்ட் இமெயில் ஐடியை நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது வரும். ஓகே. ஸோ நீங்கள் இந்த செகண்ட் ரிகவரி இமெயில் ஐடியை நீங்கள் அப்டேட் பண்ணாத உங்களால் ஸ்டூடெண்ட் எடிஷனுக்கு ஐ மீன் எக்ஸாம் சர்டிஃபிகேஷனுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அந்த செகண்ட் இமெயில் ஐடியை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் ஐடென்டிட்டி இங்கே கொடுத்துட்டு அந்த செகண்ட் இமெயில் ஐடியை நம்ம இங்கே அப்டேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் இமெயில் ஐடி யாஹூ. ஸோ இதை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட். ஸோ வெரிஃபிகேஷன் கோட் வந்து மெயிலுக்கு வந்திருக்கும். இது என்னோட யாஹூ இமெயில் ஐடி. ஜஸ்ட் இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ வெரிஃபிகேஷன் இமெயில் ஐடி ஒரு 2 to 3 minutes ஆகுது எடுத்துக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே. ஸோ வெரிஃபிகேஷன் இமெயில் ஐடி வந்துடுச்சு. ஸோ இது மேலே கிளிக் பண்ணுவோம். ஸோ மை வெரிஃபிகேஷன் இமெயில் ஐடி இஸ் 266010. ஸோ இங்கே வந்துட்டு 266010 ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். 266010 266010 கொடுத்துட்டு வெரிஃபை கொடுக்கணும். ஸோ அகெயின் பாஸ்வேர்டு கேட்கும். கொடுத்துட்டு சேவ். ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டுமே லிங்க் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ 2 டிஃப்ரெண்ட் நம்பரில் லிங்க் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை முடிச்சிட்ட பிறகு தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் அடிஷனுக்கு போகும். ஸோ அகெயின் இது மேலே கிளிக் பண்ணுங்கள். இது வந்து உங்களை டைரெக்டாக லேர்னிங் இதுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அக்செப்ட் ஆல் கொடுத்துட்டு இங்கே லேர்னிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே லேர்னிங்குள்ளே வரணும். ஸோ லேர்னிங் ஹப் இங்கே வந்து சாரி லேர்னிங்கில் வந்து எஸ்ஏபி சர்டிஃபிகேஷனுக்கு வந்துட்டு நம்ம என்ன சர்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அது பார்க்கணும். ஓகே. ஸோ இது வந்து இங்கே இருக்கிறது வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகேங்களா. ஸோ நான் காசு கொடுத்து நான் வாங்குற மாதிரி இருந்தால் சர்டிஃபிகேஷன் 2 அட்டம்ஸ்க்கு வந்து நம்ம 25,800 நம்ம பே பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃப்ரீ சர்டிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் எடிஷனுக்கு போகணும். ஒரு நிமிஷம் இருங்க. SAP certification SAP Learning Hub ஓகே. SAP certification இங்கே வந்து கெட் சர்டிஃபைட். ஸோ கெட் சர்டிஃபைட் வந்த பிறகு தான் நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வரும். கெட் சர்டிஃபைட் கொடுத்த பிறகு இங்கே சூஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இங்கே தான் நம்ம எது மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் ஃப்ரீ. ஓகேங்களா. அகைன் நீங்கள் லாகின் கேட்கும். லாகின் கொடுங்க. ஸோ அக்செப்ட் கொடுத்துட்ட பிறகு இங்கே வெரிஃபை மீ.
ஸோ இங்கே வெரிஃபை மீ கொடுத்த பிறகு உங்கள் காலேஜ் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே அப்டேட் பண்ண வேண்டியது வரும். ஸோ எந்த கண்ட்ரி, ஸோ இந்தியா. ஸோ நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிருக்கீங்க, உங்கள் காலேஜ் நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போது ராமகிருஷ்ணா காலேஜ்னு வச்சுக்கலாம். ராமகிருஷ்ணா காலேஜ் கோயம்புத்தூர்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர். இங்கே கொடுத்துட்டு என்னோட நேம், என்னோட லாஸ்ட் நேம், ஐடி, காலேஜ் ஐடியில் எப்படி இருக்கோ சேம் டு சேம் அப்படியே நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு உங்கள் நேம் அகெயின் ஸ்ரீனிவாசன், லாஸ்ட் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், கொடுத்துட்டு உங்களோட SAP யூனிவர்சல் ஐடி. யூனிவர்சல் ஐடி இன் த சென்ஸ் இந்த இமெயில் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஜிமெயில் ஐடி. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் இட் ஓவர். இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட அகாடமிக் உங்கள் இன்ஸ்டிடியூஷனோட இமெயில் ஐடி கேட்கலாம். இல்லைன்னா உங்கள் காலேஜில் இமெயில் ஐடிஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா, காலேஜோட இமெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் காலேஜ் இமெயில் ஐடியை அப்டேட் பண்ணலாம். இல்லைன்னா அது வந்து உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டோட PDF ஃபார்மேட்டில் கேட்கும். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் இதை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்ட பிறகு அகெயின் உங்களுக்கு SAPலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும் சேயிங் லைக் நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டோம், நீங்கள் ஸ்டூடெண்ட் தான் சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வெரிஃபை முடிச்சிட்ட பிறகு நீங்கள் அகெயின் சேம் இந்த SAP சர்டிஃபிகேஷன் இதுக்கே வந்தீங்கன்னா, கெட் சர்டிஃபைடு இதுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீ அட்டம்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் SAP certification.